அவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைகளில் போகிறதெல்லாம் அவருடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்னபடினாலே அவருடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இது ரொம்ப ஐயா சொல்ற மாதிரி முக்கியமான நாள். உண்மையாலுமே உங்களை நான் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவருக்கு நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நிமிடம் ஆண்டவரே நீர் என்னோடு பேசுங்க என்று சொல்லி கண்களை பிடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நீர் பேசுகிற தேவன் என்பதை நான் அறிவேன். அப்பா, இந்த அந்த ஓய்வு நாளிலே காலை வேளையில உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ பேசாத கல்லோ மரமோ அல்ல, நீ பேசுகிற தேவனா இருக்கிறபடியினாலே ஆமென். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென். தேவன் தாமே வார்த்தையை அனுப்பி நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். ஆண்டவரே என்னோடு பேசுங்க சொல்லி கேட்கலாமா? ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எல்லாரும் சொல்லலாமா? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வானத்தையும் பூமியை உண்டாக்கினதான எங்கள் அன்பின் சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் எங்களோடு நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே, கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தில் ஒன்று கூட வளர, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாங்கள் ஒன்று கூட வளர ஆண்டவரே இந்த வார்த்தையை எனக்கு அனுப்புவீராக. ஒருவேளை இந்த இடத்துல பலவீனத்தோடு, சோர்வோடு, ஆண்டவரே குழப்பத்தோடு, பிரச்சனையோடு வந்திருப்பார்களே ஆகில் கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே கடந்து சென்று அந்த விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஐயா பின்னாடி செஞ்சு பண்ணியிருக்காரு. டைம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர். ஆகவே நான் எங்க போனாலும் கேட்கிறேன். ஆகவே நான் ஐயாவை சொல்லிட்டாங்க சொல்றேன். ஆகவே இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆமென் நமக்கு உபத்திரவம் உண்டு.
உபத்திரவம் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய பேர் நினைத்துக் கொள்ளுகிறது, நிறைய கல்ட்டு உபதேசம் வந்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டா உபத்திரவமே இருக்காது, பிரச்சனையே இருக்காது அப்படின்னு. ஆனால் வேதம் நமக்கு கற்பிக்கிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் பலவிதமாய் வரலாம் குடும்பத்துல, ஆனால் உபத்திரவத்தை கொண்டு வருவது சத்துரு. ஆகவே நீங்கள் உபத்திரவத்துல சோர்ந்து போகக்கூடாது, உபத்திரவத்துல வழி தவறி போகக்கூடாது. நிறைய பேர் பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது பின்னிட்டு போகிற ஒரு அனுபவம், சோர்ந்து போகிற ஒரு அனுபவம், மூளையில முடங்கி கிடக்கிற ஒரு அனுபவம், எது வந்தாலும் ஆமென் சொல்ற கர்த்தருக்கு முன்பாக நாம் தைரியமாய் விசுவாசத்தோடு நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதுதான் நமக்கு முக்கியமாகவே ஆமென் சொல்றோம். நாம் ஆமென் சொல்றோம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகக்கூடாது. ஆமென் சொல்றோம். நீங்க வாசிக்கிற போது யோவான் 17:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16:22 வாசிக்கும் போது வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16:22 வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவருடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அந்த இடத்துல அவன் சொல்றான், போதும் பிரியமானவர்களே, அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் அவன் கிறிஸ்தவம் வந்தது, வாழ்ந்து. இயேசு கிறிஸ்துவ கூட இந்த பூமியிலே வரும்போது மனித அவதாரம் எடுத்து அவர் 100% கடவுளாகவும் 100% மனுஷனாக செஞ்சார். ஆமென். ஆமென். அவரை இந்த பூமியில 100% மனுஷனா இருக்கிற போது பல பாடுகள், 33 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்த போது பல பாடுகள், உபத்திரவங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் பிரச்சனைகள் வரும்போது அவன் சத்துரு அவன் எப்படியாவது நம்ம வீழ்த்தணும் தான் நினைப்பான். ஆமா, யோபுவின் புத்தகத்துல வாசிக்கிற போது அதனோட 1வது வாக்கியம் சொல்கிறது, யோபு உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான், நீதிமானா இருந்தான், தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பிக்கிற பொல்லாப்புக்கு விலகிறவனமா இருந்தான். ஆனா பிசாசு என்ன செஞ்சாப்ல? ஆண்டவர் சொல்றாப்ல, அவன் சும்மா இல்லம்மா ஆராதிக்கல, ஆமா நீங்க எல்லாம் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால அவருடைய வாழ்க்கையில பல உபத்திரவங்கள் வந்தது, ஆனாலும் கிறிஸ்துவை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. ஆமென். சொல்றோம். அருமையான ஐயா சொன்னது மாதிரி நம்ம என்னை குறித்து நான் சொல்லியிருந்தோம்ல, கன்னியாகுமரி மாவட்டத்திலே அவன் கர்த்தருடைய அவன் பெரிதான மகத்தான கனமான ஊழியத்தை நான் செய்து வந்தேன். நம்முடைய பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச்சில் தான் அவன் படித்து அவன் சொல்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே சபை ஊழியத்தை ஆரம்பித்து நான் செய்து வந்தேன். நல்ல ஊழியம் போய் கொண்டே இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா இருந்தது. திடீரென ஆமென் சொல்கிறோம் சத்துரு பார்த்தாப்புல, ஏன்னா நல்ல ஆமென் ஊழியக்காரங்களை கூட்டு வச்சு நல்ல விசேஷ கூட்டங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிற போது திடீரென காவல் அதிகாரிகள் 2 பேர் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா சொல்லிட்டு ஸ்டேஷனை வந்து பார்க்கணும் அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கு பிற்பாடு நைட்டு 12 மணிக்கு கதவை வந்து தட்டுகிறார்கள். எதற்கு என்று சொன்னா, அதற்கு முன்பதாக 1 வாரத்துக்கு முன்பதாக ஒரு போதகருடைய அவரும் நடத்தி கொண்டிருந்த அந்த சபையை அவர்கள் மூடிவிட்டார்கள், இழுத்து மூடிவிட்டார்கள். இன்னைக்கு அநேகருடைய சத்துருடைய திட்டம் என்னன்னா, நிறைய போதகர்களை பிடித்து கொண்டு காவல் நிலையத்திலே கையெழுத்து வாங்கி செல்கிறார்கள். நான் இனி ஜெப கூட்டம் நடத்த மாட்டேன், பெர்மிஷன் வாங்கிதான் நடத்துவேன். அப்படி என்று சொல்லி பார்த்தால் தமிழகத்திலே இந்தியாவிலே எங்கும் ஒருவரும் தேவனை ஆராதிக்க முடியாது. நாம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சொல்லல, கிறிஸ்தவர்களை மாத்திரம் தான் துன்புறுத்துகிறார்கள். அல்லேலூயா.
அப்படி மற்றவர்கள் பார்த்தா யார் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க? ஆனா அவங்ககிட்ட எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர்களை தான் என்ன செய்வாங்க? ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஆமென் வளர்ந்தால் என்ன செய்யும்? நாகரிகத்திலே வளருவார்கள், கல்வியிலே வளருவார்கள், ஆமென், அவர்கள் மேலோக்கி வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவம் வெளிநாட்டு கடவுள் என்று சொல்கிறார்கள். ஆனா முதல்ல அச்சடிக்கப்பட்டதே இந்த பரிசுத்த வேதாகமம் தான். அல்லேலூயா. அதுவும் ஒரு கிறிஸ்தவர் தான். ஆமென் சொல்றேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புஸ்தகமானது அநேகருடைய வாழ்க்கையில பாவ வாழ்க்கையை, சாப வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ள புஸ்தகம். அல்லேலூயா. ஆமென் சொல்றேன். ஆகையினால ஆமென், சத்துரு பலவிதமா வருவாங்க. அதனால எங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்க 14 வருடங்கள் நல்லபடியா ஆராதித்து இருந்த பலவிதம் ஆமென், ஒரு கல்லறை துரத்துவது போல, ஒரு திருடனை துரத்துவது போல ஆமென், நிம்மதி ஒவ்வொரு முறையும் பல இடத்துல சொல்லுவாங்க ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடிக்கு. ஆனா என்ன நினைச்சாங்க? எழுதி வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களால முடியாது. ஆனால் பல விதமான லாஸ்ட்ல பீஸ் கமிட்டின்னு போட்டு தாலுகா ஆபீஸ்ல கொண்டு வைத்து எழுதி கொடுத்து போங்க, நாங்க விட்டுருவோம், நடத்த மாட்டோம். நான் சொன்னேன், நாங்க ஜெயில தூக்கி போட்டாலும் நான் எழுதி தர மாட்டேன். அல்லேலூயா. ஆகையினால சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்லி என்னுடைய சபைக்கு முன்பதாக கொட்ட வந்திருக்காங்க. ஐயா, உங்களுடைய பெயர் நடத்தக்கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. நானும் அதை மைண்ட் பண்ணா அப்படி இருக்கிற போது ஞாயிற்றுக்கிழமை காலையில பார்க்கிற போது சபைக்கு முன்பதாக அதிரடிப்படை வந்து நிற்கிறது, வாகனங்கள் நிற்கிறது, காவல் அதிகாரிகள் குமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி ஆகிலும் இவரை அரெஸ்ட் பண்ண வேண்டும், அவன் இதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல இடங்கள்ல ரோட்டோரங்கள்ல, தெரு வீதிகள்ல அனுமதி இல்லாம எவ்வளவோ இருக்குது. நாம ஒரு இடத்துல ஆரம்பிச்சா ஒரு பில்டிங் எடுத்து வாடகைக்கோ சொந்த பில்டிங்லையோ இதெல்லாம் காசு கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், ஆராதிப்போம். ஆனா பிரச்சனை பாருங்க. ஆனா அன்னைக்கு நான் நடத்தினா ஒரு சில ஆலோசனை தலைவர்கள்ட்ட கேட்டேன், அது அட்வொகேட்ட கேட்டேன், நீங்க நடத்தாண்டா அப்படின்னு சொல்லி. நான் விசுவாசியை கொண்டு போய் கூட்டிட்டு போய், ஆனாலும் ஆராதனை நடத்தாம இல்ல, ஒரு மலைப்பகுதியிலே நடத்தினேன். அந்த மலைப்பகுதியிலே ஒரு விசுவாசியோட வீட்டுல 2 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருந்தோம். ஏன்னா விசுவாசிகள் சர்ச்சுக்கு வர முடியாது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காவல் அதிகாரிகள் என்னுடைய சர்ச்சுக்கு நடப்பாங்க 2 பேர். எதுக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, தப்பித்தவரை என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்க கூடாது. ஆனா நாங்க ஆராதித்துக் கொண்டிருந்தோம். அதுவரையிலும் கோர்ட்டு அதிகமாக போனதில்லை. மதுரை ஹைகோர்ட்டுக்கு நானும் அலைந்து கொண்டிருந்தேன் பேக்கை தூக்கிட்டு. பல பாடுகள், 2 வருடம் கண்ணீரின் அனுபவம், வேதனையின் அனுபவம். ஒவ்வொரு வாரம் விசுவாசிட்டு சொல்வேன், என்ன செஞ்சிடும், நமக்கு ஆர்டர் கிடைச்சது நடத்திடலாம். காலங்கள் உருண்டோடினது, அலைச்சல். ஆனால் ஜபங்கள், நம்ம ஜபம், நீ வேதம் சொல்லுகிறது அல்லவா நீதிமொழியின் புஸ்தகத்திலே, நீண்ட நாள் காத்திருப்பது உடலை இழைக்க பண்ண விரும்பினது வரும்போதோ அது ஜீவனிச்ச போல இருக்கு என்று சொல்லி, அதுபோல நீண்ட நாள் காத்திருந்து ஒவ்வொரு கஷ்டமா இருக்கும். பல காரியங்களை பார்க்க வேண்டிய அதிகாரிகளை எழுதுவாங்க, கூட்டம் நடத்த விடாதபடிக்கு எழுதுவாங்க. காவல்காரர்கள் எனக்கே சங்கடமா இருக்கும். ஏன்னா நாங்க அவ்வளவு பெரிய ஆட்களும் கிடையாது, கொஞ்சம் இதை போல கொஞ்சம் பேர் தான். ஆனாலும் என்னது, ஏன்னா ஏதோ ஒரு தீவிரவாதிக்கு காவல் கொடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மரண பயத்துக்கு காவல் கொடுக்குற மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் கொடுக்கும்போது நம்மளுடைய சர்ச்சைகள் இருந்தாங்க. ஆனா 2 வருஷம் கடந்து போன போது திடீரென ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் எனக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல அவன் மீண்டும் நீங்கள் பிரேயர் பண்ணலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, எந்த இடத்துல தலைவிருந்தோமோ, எந்த இடத்துல அதிகாரிகள் வந்து நடத்தக்கூடாது, அதே இடத்துல நடத்தலாம் என்று சொல்லி 2 அதிகாரிகள் இருந்தாங்க. அல்லேலூயா. வாரந்தோறும் நான் கேட்கல, ஆனா வாரந்தோறும் என்ன செய்வாங்க, 2 பேர் கூட்டம் நடத்தலாம் என்று சொல்லி. ஏன் சொல்றேன்னா, நம்ம சோர்ந்து போக கூடாது, பிரச்சனையை கண்டு ஓடி ஒழித்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே அப்படி ஒரு நல்ல ஒரு சபையை நடத்தி கொண்டிருந்தேன். ஆனால் நம்முடைய ஸ்தாபனத்துல ஒரு திடீரென ஒரு அழைப்பு வந்தது. நீங்க நமக்கு 3 டயசிஸ் உண்டு, சென்னை, திருச்சி, திருநெல்வேலி. திருநெல்வேலி டயசிஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 சர்ச்சுக்கிட்ட இருக்குது. அந்த சர்ச்சுக்கு தலைமைத்துவத்துக்காக அழைத்தார்கள். நான் அழைத்தது தட்டாதவாறு இந்த அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கிறேன். ஆகவே நம்ம தொடர்ந்து செபிப்போம். அல்லேலூயா. ஆகையினால எங்க இருந்தாலும் நமக்கு உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. உபத்திரவத்தை மேற்கொள்ளத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஆகவே உபத்திரத்தை கண்டு நீங்க இந்த பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கும் போது யாருமே விட்டு விட்டு போனதில்லை. சில வேளைகளை மிரட்டல் வரும்போது எசபேல் ஆவியை பார்த்து கூட ஆமென் சொல்ற எலியா ஆமென் சொல்ற பக்தி வைராக்கியமா இருந்ததான மனுஷன் என்ன செஞ்சுட்டாங்க, சோர்ந்து போய் போது கர்த்தாவே. ஆமா, நிறைய பேருடைய வாழ்க்கையில அதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அவன் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படியாய் வைத்திருக்கிறார். நாம் அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதாகமத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால், தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிப்பீங்க என்று சொன்னால், அவன் நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, அவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்காம போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், நீர் நிறுத்தின பொருட்களே என்ன செய்ய மாட்டோம், பணிந்து ஆராதனை செய்ய மாட்டோம், பணிந்து கொள்ளவும் செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஆமீன் சொல்றது, நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி வந்துட்டுனா என்ன ஆண்டவர் என்ன கருத்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ போய் அது வர பக்கத்துல இருந்து அல்லது பக்கத்து தெருவுன்னு சொல்லுவான், கூடவே இருக்கிறார் ஆண்டவர் போனே உனக்கு என்ன கிடைச்சது? அல்லேலூயா. அவன் சத்துரு பலவிதமாய் வருவான், பலவித சூழ்நிலையோடு வருவான். எனக்கு ஒரு சம்பவம் இருக்குது. என்னுடைய மகனுக்கு டெங்கு ஃபீவர்லான ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில சின்ன வயசுல வைத்திருந்தோம். அப்போ என் ஒய்ஃப்கிட்ட வந்து நீ சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேய்க்கு பார்க்கிற கிறிஸ்தவ கூட்டங்கள் இருக்கதான் செய்யுது. பிரச்சனை வரும்போது அந்நிய தேவனிடத்துல கயிறு கட்டி கயிறு மேல விசுவாசம் வைத்து போகிற கூட்டம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் சாபம். அல்லேலூயா. நான் செத்தாலும் ஆண்டவருக்காக சாவேன் என்ற பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாங்க கிறிஸ்தவங்கன்னு தெரிஞ்சு சொன்னாங்க அந்த அம்மா, நீங்க போக மாட்டீங்க, ஆனா இந்த இடத்துல போய் நீங்க ஒரு தண்ணியை தெளிச்சு கயிறை கட்டிட்டா உங்க பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும்? ஆமா, பயங்கர கவுண்டிங் எல்லாம் குறைஞ்சி ரொம்ப போராடி கொண்டிருக்கிற வேலையில, ஆனாலும் அவன் சொன்னாங்க நீங்களும் போக மாட்டேங்குன்னு தெரியும் அப்படின்னு. அல்லேலூயா. அவன் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை குறைத்துக் கொள்வதற்கு பக்க வழியாய் அவன் ஆலோசனை பயங்கரமா வரும். அல்லேலூயா. அவன் தேவனுடைய திட்டத்தை கெடுப்பதே பிசாசுடைய வேலை. தேவனுடைய திட்டத்தை கெடுப்பதற்காகவே உபத்திரவத்தை பிசாசு எழுதிவாங்க கொண்டு வருவாங்க. நைஸா தான் வருவாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்றேன். நம்ம ஆதியா புஸ்தகத்துல வாசிக்கிற போது ஏதேன் தோட்டத்துல நைஸா தான் வந்தாப்ல. அல்லேலூயா. ஆமா, அதுல ஈஸியா பெண்கள்கிட்ட தான் எழுதிடுவாங்க. பெண்கள் தான் இளைய மனசு, அவங்க டக்குன்னு விழுந்து போவாங்க. சில விஷயங்கள் அப்படித்தானே, எதை சொன்னாலும் எழுத மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. லாஸ்ட்ல ஏமாந்த பிறகுதான் ஐயோ நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. என் மனைவிட்ட ஒரு பொருள் வாங்கும்போது சொன்னேன். அப்போ 12 பொருள் என்ன வச்சு இதை கொடுத்தாங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்ப சொன்ன போது அதெல்லாம் இல்ல அது நல்லது அப்படின்னு சொல்லி வாங்கி மறுநாள் பார்த்தாச்சுன்னா இது ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு. ஆகையினால சில விஷயங்கள் நைஸா பேசும்போது பெண்கள் எழுதுவாங்க. ஒரு பிரிட்ஜ் வாங்க போயிருந்தோம் கடைக்கு. அப்போ அந்த பிரிட்ஜ் வாங்கும்போது நான் சொன்னேன், இந்த பிரிட்ஜ் வேணாம், இது கோத்ரேஜ் கம்பெனி. இந்த அப்போ ஏதோ ஒன்று சொன்னேன், அந்த கம்பெனி நல்ல ஃபேமஸ்னா இது நல்லா இருக்குது அப்படின்னு. இல்ல 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 அது அவரு நல்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கூடவே பயணிக்கிற நம்ம சில வேலைகளை செய்ய மாட்டாங்க. அதுக்கு நிறைய பேர் புருஷன் சொல்ல செய்ய மாட்டாங்க. கேட்கலன்னா ரொம்ப பிரச்சனை. அவருக்கு ஆலோசனை எடுக்கணும், கேட்கணும். அதற்கு பிற்பாடு எடுத்துட்டு வந்த பிறகு நீங்க சொன்ன பிறகு அடுத்து நான் கேட்கல அப்படின்னு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு அதுபோல நைஸா வருவாங்க. வாலிப தம்பிகள் அதான் இன்னைக்கு நிறைய பேர் சீரழித்து போகிறதுக்கு காரணம் அதான். நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற போது நல்ல நண்பர்களா எடுக்க வேண்டும். அல்லேலூயா. படிக்கிற வகுப்புல ஆமென் சொல்ற கொஞ்சம் சின்ன செலிபிரேட் என்கிற பேர்ல இன்னைக்கு நிறைய தவறான காரியங்கள். படிக்கிற வயசுல நீங்க கஞ்சா போதை வஸ்துகளுக்கு பசங்க அடிமையாக்குறாங்க. நம்ம பசங்களை நல்ல பசங்க மாதிரி தெரியுது. ஒருபோதும் அந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் என்ன செய்யக்கூடாது. தெரிந்து நீங்க வாசித்திருப்பீங்க, கெட்ட குமாரன் அவன் மூத்தவன் இளையவனை குறித்து வாசித்திருப்பீங்க. அவன் மனம் போன வாழ்க்கைக்காக இருந்தாப்ல தன் தகப்பன்ட்ட சண்டை போட்டு சொத்தெல்லாம் வாங்கி அவன் தூரம் போய் லாஸ்ட்ல பண்ணி திங்கிற உணவு கூட அவனுக்கு கிடைக்காத சூழ்நிலையில திரும்பி நின்றான் தகப்படுத்தோம். அதுபோலதான் தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப சகோதர சகோதரிகளே,
அவன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது வேதமே உங்களுக்கு வெளிச்சம். அல்லேலூயா. நல்ல நண்பர்களை மாத்திரம் நீங்க என்ன செய்யுங்க, தெரிஞ்சிருங்க. ஏன்னா இந்த உலகம் அவன் வஞ்சகம் நிறைந்தது. இந்த உலகம் நைசா பேசி விளத்துட்டு. ஆகவே தேவ ஜனங்களே, அவன் சோதரம் விடுவிக்காமல் போனாலும் அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கும்போது எந்த கொம்பனாலே நம்ம அசைக்க முடியாது. அல்லேலூயா. எது வந்தால் என்ன பெரிய பெரிய எது அதாவது சமுத்திரம் போன்று நமக்கு பிரச்சனை வந்தால், செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையா இருந்தது. அவங்களுக்கு அது இதுவரைக்கும் அவங்க அந்த செங்கடல் வழியா நடந்து போனவர்கள் கிடையாது. பாதையில இதுவரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்டிராத சம்பவம் தான் இருந்தது. தடையை அவன் கடலையே இரண்டாய் பிளந்து அவன் வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவன் எகிப்து ஜனங்கள், எகிப்தினுடைய பார்வோனுடைய ஜனங்கள் துரத்தி வந்த போது அதை கண்டு பயந்து போகல. அவர்கள் எதிர்த்து போன போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தடைகள் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமென் சோதரம் கீழ்ப்படுகிற போது நம்முடைய பிரச்சனைகள் மாறும். உபத்திரவத்தை மேற்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கிற போது வாசிக்கலாமா ஒருவர்? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். அல்லேலூயா. இங்க எகிப்தினுடைய ஜனங்களுடைய பிரச்சனைக்காக கூக்குரலை கேட்டு ஆண்டவர் மனதுருகினார், மோசேயை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அதை நம்முடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்கிற தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தாய் போல ஆண்டவர் தேற்றுகிறவர். ஆகவே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை நோக்கி கேட்கிற போது, கண்ணீர் வடிக்கிற போது ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அற்புதம் செய்தாரோ சில வேளைகளை கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே வார்த்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தை கேட்கிறார். நாம என்ன செய்ய மாட்டோம். சில வேளைகள்ல சில சூழ்நிலைகள்ல ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியில கண்ணீரின் அனுபவத்துல நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம்? ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க நாசியில சுவாசம்ல மனுஷனை நம்பி இருந்தீங்கன்னா கைவிடப்பட்டு விடுவீர்கள். அல்லேலூயா. அதுவே ஒருவேளை அண்ணனா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், அவன் குடும்பத்துல நெருங்கிய அவன் நம்ம எனக்கு இவர்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், ஆனால் ஒரு நாள் கைவிடப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஜனங்கள் கூக்குரலிட்ட போது அவன் ஐயோ நாங்கள் கஷ்டப்படுகிறோமே, வேதனைப்படுகிறோமே என்று சொல்லி அவன் கண்ணீர் வடித்த போது ஆண்டவர் மோசே அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அடிமைத்தனத்தில் இருந்து அவன் சோதரம் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சங்கீதங்களின் புஸ்தகம் அதுல வாசிக்கிற போது 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் எல்லா இக்கட்டுகளையும் உபத்திரவ நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 119:71 சொல்லப்படுகிறது. உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உமது பிரமாணங்களை நான் என்ன செஞ்சேன், கற்றுக்கொண்டேன். உபத்திரவங்கள் வருகிறதுனால, பாடுகள் வருகிறதுனால அவனை நிறைய பேரு அவன் ஆண்டவரை விட்டு சர்ச்சுக்கு வர்றது எதற்காக வருகிறோம்? நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா ஏதோ விடுதலைக்காக அப்படி என்று சொன்னா இல்ல, நீங்க அவன் விழுந்து போவீர்கள். நம்முடைய லட்சியம், நம்முடைய ஓட்டம் எல்லாம் எதை குறித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நித்திய ராஜ்யத்தை குறித்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்க வேண்டும். ஒரு வாலிபன் ஆமென் இயேசுவிடத்துல வந்து கேட்டான், நல்ல போதகரே, அவன் நித்திய ராஜ்யத்தை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. என்ன பதில் சொன்னாரு? அதான் தெரியல பாக்குறீங்களா? ஆமென். நித்திய ராஜ்யத்தை சொல்றதுக்கு நான் மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்க வேண்டும். அவன் சொல்றான், நான் எப்படி மறுபடியும் தாய் வயிற்றிலே பிறப்பது? மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? அல்லேலூயா. அன்னைக்கு நிறைய பேரு பார்த்தாச்சுன்னா அவன் கிறிஸ்தவத்துல நிறைய அவன் நல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம சபையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா 9 மணினா 9 மணிக்கு முன்னாடி எல்லாரும் வந்திருக்கிறேன். அதுல குறித்து நான் பெரிதும் அடைகிறேன். பரவாயில்ல, உங்க ஊழியருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஆனா அநேக சபைகள் அப்படி இல்லை. ஏன்னா ஆராதனை என்பது முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே ஆமென் சோதரம்,
இன்றைக்கு நிறைய பேர் மறுபடி பிறந்தோம் என்று சொல்லி பேரளவில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி. ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மாமியார் இருக்கிறான்னு சொன்னா அந்த மருமக எப்படி பார்க்கணும்? தன் தாயை போல பார்க்கணும். அதை விட்டுட்டு மருமகளை பார்த்து ஆமா அந்த மாமியார் சொல்லக்கூடாது, இவெல்லாம் எதுக்கு பைபிளை தூக்கிட்டு போறாங்க. நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, இவெல்லாம் எதுக்கு பைபிளை தூக்கிட்டு போறாங்க. மாமியாரை பார்த்து மருமகளும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமா, நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. இயேசுவை போல மாறணும்னு சொன்னா காரி துப்புனாலும் தொடச்சிட்டு போகணும். அல்லேலூயா. ஆம், பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. ஆமா, நல்ல இயேசு கிறிஸ்துவ கூட இருந்த ஒரு சீசன் யாரு? யூதாஸ் காரியத்து. ஆமா, கூடவே கெட்டி அணைத்துட்டு மொத்தம் விட்டு எடுத்துறாங்க, காட்டி கொடுக்கிறாங்க. நாம நம்மள ஒரு காட்டி கொடுத்தா நம்ம அவனை என்ன செய்வோம்? சட்டையை பிடித்து என்னை காட்டியா கொடுக்கிற அவளுக்கு சொல்லி தெரிஞ்சோம், அடி போடுறோம். அப்படித்தானே? இதெல்லாம் பார்த்தா படாத அசுரம் தெரியுது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சிநேகிதனே, நண்பனே, தோழனே, முத்தத்தினாலா என்னை. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பை நாம வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அன்பு, ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவன் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன், ரட்சிக்கப்பட்டவரும் அப்படிதான் இருந்தேன், சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன், சபைக்கு வந்தவரும் நான் இப்படிதான் இருக்கிறேன்னா. அல்லேலூயா. நம்ம நித்திய ராஜ்யத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது, நமக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவன் வேதம் சொல்லுகிறது, உலகத்துக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன? சத்துருவை நாம சிநேகிக்க வேண்டும். எத்தனை பேர் பகையாளியா வச்சிருக்கேன், செத்தாலும் இருக்க மாட்டேன், அவங்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. அவன் நிறைய சர்ச்சில் பார்த்தாச்சுன்னா அங்கே பிரிவினை, கோஷ்டி மோதல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நாம திருவிருந்து எடுக்கிறோம், கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்கிறோம். அவன் சொல்றோம். ஏன்னா அவன் பரலோக ராஜ்யத்துல பல விதமான ஏரியாக்கள் இருக்கு, எல்லாரும் ஒரே மக்களா இருக்கும். அல்லேலூயா. அவன் அங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றேன், முன்னாடி சொல்லுவாங்க, அவங்க வரனால நான் சர்ச்சுக்கு வரல. அல்லேலூயா. ஆமா, அவங்க அப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம இன்று மரித்தாலும் பரலோக ராஜ்யத்திற்கு போகிற ஒரு நிச்சயமும் நம்பிக்கை நமக்கு தேவை. அல்லேலூயா. கிறிஸ்து வெளிப்படுத்துற அன்பு நமக்கு தேவை. அதைத்தான் வேதம் நமக்கு என்ன செய்கிறது? கண்ட சகோதரிடத்துல அன்பு கூறாதவன். ஆமா, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம ஆவியில நல்லா நிறைஞ்சுக்கிட்டு அன்பு கூறலனா, அதுதான் கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்கிறோம் அல்லவா, 1:12 அதிகாரத்துல. ஆமா, அன்பு எனக்கு இராவிட்டால், ஆமா, அன்பு தற்புகளை நாடாது, பெருமை கொள்ளாது, சினம் அடையாது. ஆமா, அப்படியெல்லாம் பட்டியல் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. அதனால உபத்திரவம் வரும்போது, உபத்திரவம் அவன் யார் மூலமாய் வருகிறது என்று சொன்னா வாசிக்கலாமா? மார்க் எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின நற்செய்தி, பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார். அவன் உபத்திரவத்திற்கு அவன் கொண்டு வருவதற்கு காரணமே சத்துரு தான், பிசாசு தான். அல்லேலூயா. ஆகையினால உபத்திரவப்படும் போது நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு புருஷன் நல்ல வேலை செஞ்சு நல்ல சம்பாதிச்சு கொடுத்தா ஆமா நல்ல பெஸ்ட் ஆமா கணவனா சொல்லுவாங்க. சில வேலைகளை சில சூழ்நிலையில வேலை இல்லைன்னா ஆட்டம் நடத்துறது போல இருந்துச்சுவாங்க. ஆமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். சோதரம். நிறைய பேர் பார்த்தாச்சுன்னா குடும்பத்துல அவன் சோதரம் இருக்கிற போது சுகபோகமா நல்ல திருப்தியா இருக்கும் போது நல்லா இருப்பாங்க, ஆண்டவர் நல்லவரும் பாங்க. இல்லாமையில இருக்கும்போது அந்த ஆண்டவர் ஆராதிச்சு என்ன. எனக்கு ஒரு விசுவாசி தெரியும், அந்த விசுவாசி பார்த்தாச்சுன்னா சர்ச்சுக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டாச்சுன்னா, அது நான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், வீடு கூரை வீடாதான் இருக்கிறது, அது ஓலை வீடா இருந்தது மாறல, அதனால என்ன செய்யல. ஆண்டவர் எங்கேயுமே நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனா உனக்கு வீடு தருவேன் கார் தருவேன்னு சொல்லல.
ஆனா தருவார் எப்பொழுது? உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகார வீடுகளில் போய் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ உண்மையாய் செவி கொடுக்கும் போது நீ உள்ளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மாப்பு செய்த தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டவெல்லாம் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுனால ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னார் இல்லை. தேவனுடைய வேத வசனத்தை கை கொள்ளுகிறதுனாலதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஒவ்வொரு நாளும் நாம் உணவாய் உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்வாங்க? பைபிளை எடுத்து வாசிக்கிறது, பைபிளை கொண்டு வர தூசி தட்டுறது. ஒரு அம்மா ரொம்ப நாள் ரேஷன் கார்டை வந்து கலந்துட்டாங்களாம். அதுக்கு பிற்பாடு பார்க்கும்போது ஒரு நாள் பைபிளை வாசிக்க போகும்போது அங்கதான் இருந்துச்சுதான். அது அது அந்த மாதிரி கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பிசாசு வந்துடக்கூடாதுன்னு தலைக்கு மாட்டில் வைப்பாங்க. அது ஒரு ஆயுதம் மாதிரி. தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் தலக்க மாட்டது பிரயோஜனம் இல்லை, நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு நாம் பலன் வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிற போது அவன் சோத்திரம் 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் என்ன செய்யும்னா அவன் கன மகிமை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டு. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கலாம். விரைவாய் வாசிங்க. லேசான நமக்கு வருகிற உபத்திரவம் அதிகமான கன மகிமை உண்டாகும். லேசான ஆமென். உபத்திரவம் என்பது டெஸ்ட். தகுதிக்கு மிஞ்சி யாரையும் சோதிக்கிறது இல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அவன் பிசாசு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் யோபுவை சோதிக்கும்படி சாத்தான் வருகிறான். ஒரே நைட்ல ஒரே நாளில் அவனுக்கு இருந்த எல்லாம் போச்சு. டோட்டலி அவுட். தெருவில் நிற்கிறாங்க, எல்லாம் இழந்துட்டாங்க. ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாம் இழந்து, சொத்து பத்தெல்லாம் இழந்து, என்ன எடுத்துக்கிட்டோமே, எனக்கு இருந்த எல்லாம் இழந்துட்டா நான் என்ன செய்வேன்? யோபுவை போல உத்தமமாய் இருப்போம் என்று சொன்னால் கேள்விக்குறித்தான். ஆனா யோபு ஆண்டவர் அந்த கேரண்டி கொடுத்தார். என் பிள்ளை அவன் எது இருந்தோ இல்லையோ அவன் உறுதியா இருப்பான். யோபுடைய உபத்திரவத்தில் அவன் வாயினால் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கூடவே இருந்த மனைவி, ஆமே, எல்லாவற்றுக்கும் கவனிப்பான்னு சொல்ற மனைவி கடைசி வேளையில இவருடைய பரிதாப நிலையை பார்த்து, ஓட்டை எடுத்து சொரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த நிலைமையை பார்த்து, சரீரமெல்லாம் பொறுக்க எது இவரை கொண்டு பிரயோஜனம் இல்லை, இவன் இருக்கிறதோடு என்ன செஞ்சிடலாம். சொல்ற தேவனை தூசித்து கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றதான. அல்லேலூயா. அப்படி உறுதியா இருந்ததுனால, வாயினால பாவம் செய்யாததுனால ஆசீர்வதிக்கப்பட்டாப்ல. ஒருவேளை நமக்கு வியாதி என்கிற உபத்திரவம், கடன் என்கிற உபத்திரவம், ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அந்த உபத்திரவத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு ஏன் இந்த நிலைமை, என் பிள்ளைக்கு ஏன் இந்த நிலைமை, அவன் ஏன் வீட்டுல ஆசீர்வாதம் வராதா, என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படாதா என்று சொல்லி துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு பதிலாய் ஆண்டவர் சேமத்தை தருவார். அல்லேலூயா. ஆகையினால நீங்க சோர்ந்து போக வேண்டிய தேவையே இல்லை. நம்ம இந்த உபத்திரவம் லேசான உபத்திரவம் கன மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, எது வந்தாலும் ஆண்டவரை அவன் நிந்திக்கிறாங்க, ஆண்டவர் தூசிக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் உபத்திரவங்க வந்து அது கடந்து போகும். பிரியமானவர்களே, எது என்ன வந்தாலும், யார் நம்ம தூச்சினாலும், ஒருவேளை அபாண்டமான பழியே சுமத்தினாலும், சொல்லாதத சொன்னேன் என்று சொன்னாலும் கூட நீ கலங்காதங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த உபத்திரவம் அவன் மகிமையை கொண்டு வருவதற்கு. ஆமென். சோதரன் தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, மோசே அவன் ஜனங்கள் வாசிக்கிற போது யாத்ரா 3:7 வாசிக்கலாம். அதை பார்க்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு
அவர்கள் படுகிற வேதனை அனுத்திருக்கிற இவங்களுடைய கூக்குரலை பார்த்து கண்ணீரை பார்த்து நீங்க சீக்கிரமாய் வாசிக்க என்ன ஆகும் 11:11 அவன் மோசேயை அனுப்பினா அங்க என்ன ஜனங்க நினைக்கிறாங்க முறுமுறுக்கிறாங்க. வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்களுடைய எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வளரப்படுகிறது என்ன? பாருங்க, மோசேட்ட வந்து ஜனங்கள் வந்து முறுமுறுக்கிறாங்க. என்ன என்று சொன்னா, எங்களுக்கு நல்ல உணவு இல்ல, நல்ல தண்ணி இல்ல, இறைச்சி இல்ல, அங்க நல்லா இருந்திருக்கணும். ஆனா இந்த ஜனங்கள் மறந்து போயிட்டாங்க. செங்கடல் வழியாய் வழி நடத்துறது